அவரோட கெரியருக்காக நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சேது சார் கூட ஒரு ஒரு இஷ்யூ அவருக்கு நடந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் விளையாட போல. நான் வந்து பிரஜினுக்கு ஷேடோவா போறேன். அவருக்கு அந்த ஸ்பாட்லைட் கிடைக்கணும். சாண்ட்ரா சும்மா போனா தான் பிரஜினுக்கு என்ட்ரி கிடைக்கும். அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் போறேன். நான் வந்து கேம் ஆடணும், இல்லைன்னா நான் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி எந்த பிளானும் இல்லாம நான் உள்ள போறேன். கூடவே எனக்கு வந்து என் குழந்தைங்க வெளியில இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு, அவங்களோட ஸ்கூலு இந்த மாதிரி அவங்க எப்படி இருப்பாங்க? நான் இல்லாம எப்படி இருப்பாங்க? அப்படின்றது எனக்கு என்னோட மைண்ட்ல இருக்கிறது. ஸோ நான் ரொம்ப இமோஷனலா எந்த டைம் நான் அழுவேன் அப்படின்ற மாதிரி தான் நான் ஆல்ரெடி இருக்கேன். அங்க இருந்த மீதி 23 கண்டஸ்டன்ட்ஸுக்கும் எனக்கு இருந்த வலி இல்ல. அந்த வலியோட யாரும் உள்ள போல. பட் இந்த வலிய ஏத்துக்கிட்டு தான் நான் உள்ள போறேன். ஸோ உள்ள போனதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து நான் எதை நம்பிட்டு இருந்தேனோ, ஸோ பிரஜினுக்காக நான் வந்தேன். பிரஜினுக்கு ஸ்பாட்லைட் கிடைச்சிச்சு. அவர் வந்து சூப்பரா பண்ண போறாரு அப்படின்னு. அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஓகே அவருக்கு அந்த இடம் கிடைச்சிட்டு இருக்கே அப்படின்றது தான் என்னோட இருந்தது. நீங்க அப்போ பார்க்குறதெல்லாம் நிஜ சாண்ட்ரா. ரொம்ப ஜோவியலான, ரொம்ப ஜாலியான, இப்போ அரோரா சொன்ன மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி சுத்திட்டு இருக்கிற ஒரு சாண்ட்ரா. ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து நான் நம்பிட்டு இருந்த ஒரு ஆளு, அவர் எலிமினேட் ஆகும்போது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் வந்து நாமினேட் பண்ணா நீங்க நாமினேட் பண்ணுவீங்களா? நாமினேஷன் வந்த பிரச்சனை நாமினேட் பண்ணுவீங்களான்னு கேட்டா, ஆமா அப்படின்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் ஓகே பதில் சொல்லிட்டு தான் நான் உள்ள வந்திருக்கேன். பட் அந்த இடத்துல என்னால தாங்க முடியல. ஏன்னா அவரோட கெரியருக்காக நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சேது சார் கூட ஒரு ஒரு இஷ்யூ அவருக்கு நடந்திருக்கு. சடனா அவர் வந்து வெளியில போறாரு. எவிக்ட் ஆயிட்டேன் அப்படின்றது என்னால நம்ப முடியல.